செல்வங்கள் உள்ளன, அவற்றுள் அழியா செல்வம் கல்வி செல்வம் ஆகும். டேய், எனக்கு ரொம்ப பசிக்குது, எதுன்னு சாப்பிடலாம்டா. ஆமா எனக்கும் ரொம்ப பசிக்குது, சாப்பிடலாமா? இன்னைக்கு எங்க அம்மா கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்துருக்காங்க, நான் சாப்பிடுறேன். ஏய், எனக்கும் கொஞ்சம் குர்ரா. போட்டா, இது எங்க அம்மா எனக்கு மட்டும் தான் செஞ்சு கொடுத்தாங்க. என்கிட்ட கொய்யாப்பழம் இருக்கு, நம்ம எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடலாம். நன்றி நண்பா. இந்தா பாப்பா, நன்றி. இந்தா பாப்பா, நன்றி. இந்தா சசி. நாம யாரும் கொடுக்க மாட்டேங்கிறோம், ஆனா அவ மட்டும் நம்மளுக்கு கொடுக்குறா. எங்க அம்மாலாம் பேச மாட்டாங்களா? நம்ம அவங்ககிட்டயே கேட்டுலாம். டேய், நீ எல்லாருக்கும் கொடுக்குறியா, உங்க அம்மா உன்னை திட்ட மாட்டாங்களா? எல்லாம் திட்ட மாட்டாங்கடா. நம்ம ஸ்கூல்ல ஆசிரியர் எல்லாம் சொல்லிக்கிறாங்களே, நீ கவனிக்கலாத. என்னடா சொல்லியிருக்காங்க? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. எப்பயும் போல நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை சொல்லிட்டு தானே சாப்பிடுவோம். அது போல நான் இப்பயும் அதே மாதிரி சாப்பிட்டு போறேன்டா. அதுக்கு அது அர்த்தம் இல்லை. நம்ம கிட்ட இருக்கிற உணவை நம்ம எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். ஏன்னா அதுதான் அறத்துல சிறந்த அறன்னு வள்ளுவர் சொல்றாராம். இந்த குறள் எத்தனாவது அதிகாரத்துலடா இருக்கு? அறத்துப்பால்ல கொல்லாமை என்ற அதிகாரத்துல 322வது குறள்ல இருக்கு. ஓகே, சரிடா, நான் இனிமேட்டுக்கு எல்லாருக்கும் பகிர்ந்து சாப்பிடுறேன். நன்றிடா. நன்றி நண்பா. இதுவும் ஒரு வகையில நல்லா தாண்டா இருக்கு, எல்லாருக்கும் பகிர்ந்து சாப்பிடுறது.